ஒரு கொடூரமான பாலியல் சம்பவம் நடைபெறுகிறது. ஒரு எதிர்க்கட்சி என்ற முறையில் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த விஷயத்தை பெரிதாக்குகிறது. விஷயம் பெரிதாகிறது, கைமீறி போகிறது. அரசியல் கட்சியினர், குறிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த சிலர் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள். அதுவும் நக்கீரன் இதையே வச்சு இத்தனை ஆண்டு நஷ்டத்தை எல்லாம் சரி பண்ணினோன்ட்டு டெய்லி 2 வீடியோ கையை பசஞ்சிக்கிட்டு கோபால் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இது கைமீறி போகிறது என்பதை புரிந்து கொண்டு பேசாமல் சிபிஐ இதை ஒப்படைச்சிடலான்று அதிமுக அரசு முடிவெடுத்தது. இன்றைக்கி சிபிஐ ஆல் செட் அண்ட் டன், 1000 குறைகள் இருந்தாலும் சிபிஐ ஒரு ப்ரொஃபஷ்னல் ஏஜென்சி அப்படின்றத இந்த தீர்ப்பு மீண்டும் ஒரு முறை நிரூபித்திருக்கிறது. சிபிஐயோட கன்விக்ஷன் ரேட்டு அதிகம். அவங்க ஒரு 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 அவங்க சிபிஐயோட மேனுவல்லையும் சரி, அவங்களோட சிஸ்டம்ஸ் அண்ட் ப்ரோட்டோகால்ஸும் சரி, மெத்தடிக்கலாக சயின்டிஃபிக்காக இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுல சிபிஐ இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஏஜென்சிஸ். என்ஐஏ புதிய ஏஜென்சி இப்போது தான் உருவாகி கொண்டு வருகிறது. சிபிஐ பழைய ஏஜென்சியாக இருந்தாலும் இந்த இன்வெஸ்டிகேஷன் மெத்தடு ரொம்ப மெட்டிகுலஸாக பண்ணாங்க. பல்வேறு செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் வச்சுருக்காங்க. ஸோ தேவ் காட் அ பிரில்லியன்ட் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்ட்டு தான் பார்க்கணும்.